இப்போ தான் போன வாரம் நீங்கள் வந்தீங்களா? இப்போ தான் ஒரு மரக்கன்று நடுறதுக்கோசரம் ஒரு விழா வந்து கூப்பிட்டு சொன்னாங்க. திரும்ப ஒரு விழா நடத்தி பள்ளிக்கூடத்திலே மரக்கன்று வைக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. பசங்களுக்கு வீட்டுக்கு கொடுக்கறதுக்கான விழா தான் இது. இது அந்த மரக்கன்று விழா நடுற விழா அன்னைக்கு அப்போதான் ஐயாவை பற்றி நான் ஒரு நண்பர் சொல்லியிருந்தாரு. அப்புறம் நான் இன்ஸ்டாகிராமில் தேடி கண்டுபிடிச்சி காலையில் ஒரு 7:30 மணிக்கு ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ண உடனே சரி ஐயா வரேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு மதியமாக வந்தாரு. டீச்சருக்கு லீவு, பசங்க பேசுனாங்க, பாடினாங்க, எல்லாத்தையும் பார்த்தாரு. உடனே 1:30 தான் அதுக்கு நான் ஒரு 10 மரக்கன்று கொடுக்குறேன் அப்படின்னு. கொடுக்கறது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான். ஆனால் அவருக்கு கொடுக்கும்போது அந்த மரத்தை வளர்த்து காமிக்கிற பொறுப்பு நம்ம இருக்கு. உங்ககிட்ட இல்லைனாலும் எனக்கு வந்து இருக்கு. ஏன்னா நான் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறேன். உங்களுக்கு ஏசி போட்டதும் உங்களுக்கு சூடு தெரியல. அப்படியே ஒரு 10 நிமிஷம் கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மொத்தமாக நனைய வேண்டியதான். அவ்வளோ சூடு, ஒன்றுமே பண்ண முடியல. பக்கத்தில் இங்கே பேருக்கு ஒரு மரம் இருக்கு. அதனால என்னோட ஐடியா என்னன்னா, ஒரு ஒரு பைலட்டா பள்ளிக்கூடத்தோட டெம்பரேச்சரை ஃபுல்லாக மரத்தை வச்சு ஏசி அளவுக்கு குறைக்க முடியலனாலும் பட்டுக்கோட்டில் ஒரு ஆசிரியர் பண்ணிருக்காரு. ஒரு 24-27 டிகிரி சென்டிகிரேடுக்கு அந்த பள்ளிக்கூடத்தோட டெம்பரேச்சரே மரத்தை வந்து குறைச்சிருக்காரு. அதே மாதிரி பண்ணணுன்ற ப்ராஜெக்ட் நம்ம எடுத்தோம். சரி சொப்பமல்ல ஃபுல்லாகவே செஞ்சிடலாம் அப்படின்ட்டு அதில் ஒரு வீடியோவில் இன்ஸ்டாகிராம் ஃபர்ஸ்ட் வீடியோவில் ஐயா தான் சொல்லியிருந்தாரு. இந்த வறண்ட பகுதி இது வந்து உங்களுக்கு பொருளாதாரத்துக்கும் நல்லா இருக்கும், நீங்கள் மரத்தை எல்லாம் வளருங்கன்னு சொன்னாரு. அதற்கான ஒரு தளமாக நம்ம வந்து இப்போ எடுத்து பசங்களுக்கு மரக்கன்று கொடுத்து போகிறோம். இந்த கன்று வந்து உங்களுக்கு அந்த பசங்க வளர்ந்து அவங்க காலேஜ் போகிற அளவில் போன மீட்டிங்கில் சொன்னார். ஒரு 70,000 1 லட்ச ரூபா வந்து கிடைக்கும். மீதி பண மரக்கன்று தான் பணம் கிடைக்கும் போது அது முக்கியமாக அது எல்லாத்தையும் விட அந்த மரம் கொடுக்குற ஆக்சிஜன் அது கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. ஐயாவர்களை இந்த தருணத்தில் வரவேற்று அடுத்து அன்புமணி ஐயா வந்திருக்காரு. அப்போ அங்கே ஒரு அன்புமணி இருக்காரு. அவரும் அவன் வயசு சௌமியா அன்புமணி, அவனும் ஒரு சுற்றுச்சூழல் போராளி. பேர் அன்பு அப்படின்னா அன்புனா வேற எதுவும் கொடுக்க முடியாது. என்ன இயற்கைக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, மரத்தை வந்து ஈஷா அமைப்பு சார்பாக கோடிக்கணக்கான மரத்தை வந்து கொடுத்துருக்காங்க. ஐயா அவர்களை பற்றி ஐயா காலையில் தான் சொன்னார். உடனே நான் ஃபோனில் பேசினேன், வந்துருங்க அண்ணன், கண்டிப்பாக 3 மணிக்கு வந்துடுறேன்னாரு. ஐயா அவர்களை வரவேற்று கடந்த நிகழ்ச்சி டீச்சர் இல்லை, கடந்த நிகழ்ச்சியில் டீச்சர் இல்லை, லீவு இருந்தாங்க. அவர்களை இந்த தருணத்தில் வரவேற்று அடுத்து இதை வந்து நாங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்டர் தான் கொண்டு போகிறோம். அதுக்கு தான் இந்த அமைப்பை நாங்கள் வந்து கலாம் சுற்றுச்சூழல் மற்றவங்க ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கு ஐயாவுக்கு நான் சில விஷயங்கள்லாம் போட்டுருந்தேன். வேணாம் எல்லாத்தையும் எடுங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த வடிவாத அடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் வெறும் காலி பேன வெறும் மரத்தோட இருந்த போது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரூப் நான் அவங்க அனுப்புறேன். அந்த குரூப் அனுப்பிச்சு நான் இதை எடுங்க அதை எடுங்கன்னு சொல்லிவிட்டீங்கன்னா நான் எடுத்து வந்து போட்டாச்சு. ஏன்னா ஒரு கடைக்கோடி கிராமத்தில், அதுவும் கடலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் வந்து இவ்வளோ விஷயங்களை வந்து செய்யணும்னு நினைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது இந்த சமூகத்தில் ஆசிரியராக இருந்து செய்யணுன்றது அதோட வேலை. ஏன்னா ஆசிரியருக்கு வந்து உலகத்தில் இல்லாத வேலைகள்லாம் நிறைய வேலைகள் இருக்குது. என்ன சரி நம்மள மாதிரி அவரும் இருக்கிறார் அப்படின்றது எனக்கு இன்னொரு நிகழ்வு. அதுவும் நான் வாழ்ந்த கிருஷ்ணாபுரத்தில் ஐயா இருக்காருன்றது இன்னொரு மகிழ்ச்சி. அதனால் ஐயா அவர்களை இந்த தருணத்தில் வரவேற்று நேரம் எடுத்து பள்ளியின் ஆசிரியை அவர்களை சுருக்கமாக 1-2 வரிகள் கூறி மாணவர்கள் நிகழ்ச்சிக்கு செல்ல அறிவுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த பள்ளிக்கு சென்ற வாரம் சொன்ன மாதிரி மரம் நடுவிழா நடந்தது. அன்னைக்கு எல்லாருக்கும் பசங்களுக்கு மரக்கன்று கொடுத்து ஆளுக்கு ஒரு மரக்கன்றுன்னு சொல்லி பள்ளிக்கூடத்துலேயே நட்டு ஃபோட்டோ எடுத்து அந்த ப்ராஜெக்ட் ஒன்று ஓடிட்டு இருக்குது. அதுக்கு இடையில ஐயா வந்து அவருடைய ப்ராஜெக்டை ஒன்று நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு செஞ்சீங்க, நான் ஊருக்கே செஞ்சு தரேன்னு சொல்லியிருக்காரு. உண்மையிலே அவருக்கு ரொம்ப பெரிய மனசு. தலைமை
எஸ்எம்சி உறுப்பினர்கள், மாணவர்களின், ஊர் பொதுமக்களின் சார்பாகவும் உங்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எதை வேணாலும் அழிஞ்சிட்டா மாற்றிக்கலாம், செஞ்சுக்கலாம். ஆனால் இயற்கை அழிஞ்சிடுச்சுன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. இப்போ இயற்கை ரொம்ப வேகமாக அழிஞ்சு வருதுன்றாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியுதுன்னு தெரியல. நம்முடைய காலம்லாம் கொஞ்சம் ஓடி போச்சு. மாணவர்களாகிய நீங்கள் தான் இனி வரும் காலத்தை ஃபேஸ் பண்ண போறீங்க. எதிர்காலத்தில் நீங்கள் தான் இருக்க போறீங்க. ஆனால் அதுக்கான காலத்தை உருவாக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும்னா சின்ன வயசுலேருந்தே அந்த பழக்கத்தை கொண்டு வரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இப்போ நம்ம பூமியை குளிர்ச்சியாக்குனா வெப்பமாயிடுச்சுன்னு எதில் பார்த்தாலும் இருக்குது. சுற்றுச்சூழல் மாறிடுச்சு, சுற்றுச்சூழல் சீர்கேடாச்சு, பருவகாலம் மாறிடுச்சு. மழை பெய்யுன்ற போது பெய்ய மாட்டேங்குது, பெய்யாத நேரத்தில் பெய்யுது. ஒரே நாள் அடித்து ஊற்றிட்டு தள்ளிட்டு போகுது. அந்த மழை நீரை கூட நம்மளால சேமிக்க நமக்கு எந்த வசதி வாய்ப்பும் இல்லாமல் போகிற நிலைமைக்கு வந்துட்டோம். அதுக்கு காரணம் சார் சொன்ன மாதிரி எல்லா இடத்தையும் இருந்த எல்லா நிலத்தையும் என்ன பண்ணிட்டோம், ஃப்ளாட்டாக்கி வீடாக்குறோம் சொல்லி எல்லா நிலத்தையும் மணடாக்கி வச்சிருக்கோம். எனக்கு கூட அது ஒரு சின்ன வருத்தம் தான். நாங்கள் இருக்கிற வீடு இப்போ வீடாக கட்டிட்டோம். அது ஏற்கனவே பழைய ஓட்டு வீடாக இருந்தப்போ ஒரு 4 மரம் செடியாவது இருந்துச்சு. அதுக்காக எங்கள் அம்மா வீட்லேயும் நிறைய இடம்லாம் கொஞ்சம் இடம் இருந்துச்சு. அதில் சப்போட்டா இருந்துச்சு, கொய்யா இருந்துச்சு, பூச்செடி எல்லாம் ஏதோ இருந்த இடத்துல நாங்கள் வச்சுருந்தோம். அதெல்லாம் கால சூழலால் விற்க வேண்டிய நிலைமையும் அழிக்க வேண்டிய நிலவரத்துக்கும் வந்தனால வருத்தம் தான் பட்டோம். இப்போ எங்கள் வீட்டு மாடி மேலே இருக்கிற இடம் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம இயற்கைக்கு ஏதாவது செஞ்சு தான் ஆகணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் மரம் வளர்க்க முடியலனாலும் ஒரு பசுமை காப்பாற்றுறதுக்கு செடி வளர்க்கலாமேன்னு நான் எங்கள் வீட்டில் மாடி தோட்டம் போட்டிருக்கிறேன். அதில் எல்லா மூலிகை செடிகளும் வச்சுருக்கேன். துளசி, வேப்பலை, நானும் எலுமிச்சை வச்சுருக்கிறேன். கொய்யாலாம் வச்சு பார்த்தோம், எங்களுக்கு வரல. பூச்செடியெல்லாம் வச்சுருக்கிறோம். சும்மாவே இருக்கட்டுமே பசுமைக்காக சில செடிகள்லாம் வச்சு வளர்த்துட்ருக்கோம். அதில் நாங்களும் விவசாயி ஆகி பார்க்கலான்னு தான் ட்ரை பண்ணோம். கொரோனா பீரியடில் கொஞ்சம் சக்ஸஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் ஸ்கூல் திறந்துச்சு, இருக்கிற வேலை அதுவே சரியாக போயிடுச்சு. அதை சரியாக பார்க்க முடியல. அதனால் எங்களுக்கும் இயற்கை உரம் தயாரிக்கிறோம். நாங்களே அந்த மண்ணையை போட்டுக்கிறோம். இயற்கை உரத்தை வீட்டில் இருக்கிற வேஸ்டேஜ் எல்லாம் பயோ வேஸ்ட் இயற்கை உரம் ஆக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இது பள்ளிக்கூடத்தில் நிறைய மரங்கள் வளர்த்தாச்சு. இதுக்கான எருவை இந்த சந்தர்ப்பத்தில் இப்போ சொல்லிக்கலான்னு இருக்கிறேன். எங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கிற அந்த கழிவு பொருட்களை வச்சு நாங்கள் இயற்கை உரம் தயாரித்து அதையே நுட்பி மரங்களுக்கு சத்தா இதெல்லாம் அந்த பசங்களுக்கு அடுத்த வருஷம் ப்ராஜெக்ட் அதை தான் வச்சுருக்கிறேன். நான் இதுக்கு முன்னே செய்ய முடியல. இப்போ நிறைய மரங்கள் ஆகிடுச்சு. அது பாதுகாக்கணும்னா அதுக்கு நல்ல சத்து கொடுக்கணும். அந்த சத்தை நம்ம இந்த வேஸ்டேஜ்லேருந்து யூசேஜ் பண்ண கற்றுக் கொடுத்துட்டா பசங்களுக்கு வீட்லேயும் அவங்க அந்த மாதிரி ஒரு உரக்குழி வச்சு அந்த வேஸ்டேஜை யூஸ் பண்ணலாம். சுற்றுச்சூழல் மாசு இல்லாமல் பாதுகாக்கிறத இந்த தருணத்தில் அவங்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். அடுத்தபடியாக நேரம் கருதி மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சி அன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டீங்களா? எந்த நிகழ்ச்சி பார்த்து என்னன்றது தெரியல. சாரை கேட்டேன், எனக்கு தெரியல டீச்சர். பசங்களாம் எழுந்திரிச்சு அவங்க சொன்னாங்கன்னாங்க. சரி இருக்கட்டும், நீங்கள் இன்னொரு தடவை கேட்டு மகிழணும்னு இத்தருணத்தையும் கூறிக்கொண்டு மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள் முதலாவதாக என் பள்ளி மாணவன், முதல் வகுப்பு மாணவன். நீங்கள் மரத்தை ரொம்ப நேசிக்கிறீங்க, அதனால் அந்த மரத்தை பற்றி அவன் சொல்ல வரும். அவன் என்ன சொல்கிறான்றதையும் நீங்கள் கேட்டு சந்தோஷப்படணுன்றதை சொல்லிட்டேன். முதல் வகுப்பு மாணவன் சிவா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மு. சிவா. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளி பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சப்பன்கொல்லை பானவரே, கடலூர் மாவட்டம். நான் மனம் பேசுகிறேன். நான் ஆக்சிஜனை வெளிவிடுகிறேன். பூ, காய், கனிகளை தருகிறேன். சுத்தமான காற்றை தருகிறேன். நிழல் தருகிறேன். என்னால குட்டி குட்டி பேர்ட்ஸ் எல்லாம் வாழும். நீங்க மரத்தை வெட்டினீங்கன்னா இந்த பேர்ட்ஸ் எல்லாம் எங்க போகும்? இனிமேல் மரத்தை வெட்டாதீங்க. நான் இப்பொழுது பாடல் பாடப் போகிறேன். காயே காயே பூ தருவாய், பூ
செடியே மரம் தருவாய், மரமே மரமே மழை தருவாய். மழை பெறுவோம் மகிழ்ச்சியாக இருக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த நிகழ்வாக மழை இல்லாமல் மரம் இல்லாமல் மழை இல்லைன்னு சொன்னோம். அந்த மழை எவ்வளோ முக்கியம், அந்த மழையுடைய நிலை இப்போ எப்படி இருக்கு, அதை பற்றி நம்ம சுற்றுச்சூழலை பற்றியான விழிப்புணர்வுக்கான ஒரு மழைநீர் பாடல் என் பள்ளி மாணவி 5ஆம் வகுப்பு மாணவி பூ பிருந்தா இப்பொழுது பாட வருகிறார். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பூ பிருந்தா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி, சொக்கன்கொல்லை, கோனேரி ஒன்றிய, கடலூர் மாவட்டம். நான் இப்பொழுது பாடல் பாடப் போகிறேன். தாய் பாடும் தண்ணீரோ ஒன்னா தாய் இருந்துச்சு, விலை இல்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தலகீழ மாறுச்சு, தடமாறி நின்றுச்சு. தாய் பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு, விலை இல்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தலகீழ மாறுச்சு, தடமாறி நின்னுச்சு. நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம், குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம். நிலாவுல தண்ணீர் இருக்கான்னு தேடுறோம், ராக்கெட்ட ஏவுறோம், குடிநீர பூமியில வியாபாரம் பண்ணுறோம். தாய் பாடும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு, விலை இல்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தலகீழ மாறுச்சு, தடமாறி நின்னுச்சு. ஆறு இருக்கும் பக்கத்துல ஊரு வாடிச்சு, வரலாறு சூழ்ச்சு. ஊர் மட்டும் இருக்குதையா, ஆற மட்டும் காணல, போன இடம் தெரியல. ஆறு இருக்கும் பக்கத்துல ஊரு வாடிச்சு, வரலாறு சொல்லுச்சு. ஊரு மட்டும் இருக்குதையா, ஆற மட்டும் காணல, போன இடம் தெரியல. தாய் பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு, விலை இல்லாம கிடைச்சிச்சு. ஆனா இப்ப எல்லாமே தலகீழ மாறுச்சு, தடமாறி நின்னுச்சு. பரவனட்ட காடுகளை பாவிசனம் அழிக்குதே, நன்றி மறந்து சிரிக்குதே. ஆறறிவ வச்சுக்கிட்டு ஆணவத்தில் வாழுதே. பரவனட்ட காடுகளை பாவிசனம் அழிக்குதே, நன்றி மறந்து சிரிக்குதே. ஆறறிவ வச்சுக்கிட்டு ஆணவத்தில் வாழுதே. தாய் பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு, விலை இல்லாம கிடந்துச்சு. ஆனா இப்ப எல்லாமே தலகீழ மாறுச்சு, தடமாறி நின்றுச்சு. மண்ணை போல தண்ணிக்கும் எல்ல கோட்டை போடுற, வறுமை கோட்டை வளர்க்குற. இயற்கையத்தான் பூட்டி வச்சு பொம்மையாக்க பாக்குற, அடிமையாக்க நினைக்கிற. மண்ணை போல தண்ணிக்கும் எல்ல கோட்டை போடுற, வறுமை கோட்டை வளர்க்குற. இயற்கையத்தான் பூட்டி வச்சு பொம்மையாக்க பாக்குற, அடிமையாக்க நினைக்கிற. தாய் பாலும் தண்ணீரும் ஒன்னா தாய் இருந்துச்சு, விலை இல்லாம கிடைச்சிச்சு. ஆனா இப்ப எல்லாமே தலகீழ மாறுச்சு, தடமாறி நின்னுச்சு.
நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்த நிகழ்வாக சுற்றுச்சூழல் பற்றின ஒரு பாடல், அதுவும் விழிப்புணர்வு பாடல் தான். நிலம் நீரை நம்ம எப்படி வச்சுக்கணும் அப்படின்றது 3ஆம் வகுப்பு மாணவிகள் இத்திஸ்ரீ, ஜெயசக்தி, வாமாசிகர். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி நிதிஷ்டி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி பக்கங்கள் முழுகரி ஒன்றியம், கடலூர் மாவட்டம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் மா ஜெயசக்தி. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் அப்பாவின் பெயர் மா மணிகண்டன். என் அம்மாவின் பெயர் மா புஷ்பா. நாங்கள் இப்பொழுது நீர் நிலம் காற்று பாடல் பாட போகிறோம். நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று, உன்னை போல நேசிக்கணுமே, அதை மாசில்லாம காக்க வேண்டுமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று, உன்னை போல நேசிக்கணுமே, அதை மாசில்லாம காக்க வேண்டுமே. கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது, அதில் வாழும் உயிர்கள் முக்தி அடைந்து. கடல் ஆறு ஏரி குளம் எதுவானாலும் உயிர் வளர்க்கும் சக்தியாகுது, அதில் வாழும் உயிர்கள் முக்தி அடைந்து. மண்ணில் பசுமை தரும், வாடு வெயில் குளிர்ச்சி தரும், மழையின் பெருமை நாம் அறிவோமே, அதை வரவழைக்க கடுமை செய்வோமே. வறண்ட மண்ணில் பசுமை தரும், வாடு வெயில் குளிர்ச்சி தரும், மழையின் பெருமை நாம் அறிவோமே, அதை வரவழைக்க கடுமை செய்வோமே. உப்பு தண்ணி கூட நல்லா நீரா மாற்றும், இயற்கை குணம் எனக்கு வேண்டுமே. உப்பு தண்ணி கூட நல்லா நீரா மாற்றும், இயற்கை குணம் எனக்கு வேண்டுமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று, உன்னை போல நேசிக்கணுமே, அதை மாசில்லாம காக்க வேண்டுமே. நீர் நிலம் காற்று உன் நண்பர்களா மாற்று, உன்னை போல நேசிக்கணுமே, அதை மாசில்லாம காக்க வேண்டுமே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்த நிகழ்வாக சுற்றுச்சூழல் மட்டும் இல்லை, பசங்களுக்கு நல்ல குணத்தை வளர்க்கறதுக்கும் அறநெறி இருக்கிறதுக்குமான வாழ்வியல் தத்துவங்களும் சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த வழியில காந்தியுடைய உண்மொழியை சொல்ல வருகிறார் எம் பள்ளி மாணவன் கிருத்திகோவில் 4ஆம் வகுப்பு. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாகித்சி ரோஷன். நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தொக்கம்பள்ளை பூனகிரி ஒன்றியம், கடலூர் மாவட்டம். நான் இப்போது காந்தியடி பொன்மொழிகள் சொல்லப் போகிறேன். இந்த உலகத்தை கடவுளின் ராஜ்யமாகவும் அவருடைய நீதிக்கு உரையிடமாகவும் செய்யுங்கள். மௌனம் முழு சக்தியை காக்கிறது, உள்ளத்தில் பதத்தை குறிக்கிறது. ஆன்மீக வாழ்விற்கு முதல் தேவை அஞ்சாமைதான். சத்தியம் இருக்கும் கடவுளை தவிர மற்ற எல்லாம் நிச்சயமற்றதாக இருக்கும். கடவுள் என்றால் வாழ்வு, சத்திய ஒளி என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் குடிகொண்டார் என்று எண்ணுபவர்களும் பணி செய்வது வழிபாடு ஆகும். கடவுளிடத்தில் உண்மையான ஜீவன் இருந்த பக்தியே சத்தியமாகும். உள்ளத்தில் தூய்மையிலே உண்மையான அழகு இருக்கிறது. நீங்கள் போராட வேண்டுமென்றால் அறநெறியில் நின்று போராட வேண்டும். நம்பிக்கை இல்லாத செய்கிற வேலைகள் பாசமில்லா சேட்டை பூவுக்கு சமம். சமயம் என்பது பொருள், உண்மையும் அசுந்தையும் ஆகும். கல்வியை மிக கடியா ஒருத்தித்து உருவிடும்படி செய்யும் சக்தி மிக்கது ஆன்மீகம். மனத்தூய்மை இல்லாதவர் என்றுமே கடவுளை அறியாதவர். பிரார்த்தனை வாய் போதும் போது உங்கள் ஆத்மா தறிக்கட்டு திரியக்கூடாது. சத்தியமான ஞானத்தை போதைக்கு மிக சிறந்த நூல் கீதை. நோக்கம் மாத்திரம் புதிதாக இருக்கும் ஒருவரை இறுதியில் எப்படியும் கடவுளை காத்தருள்வார். மற்றவர்கள் கடையை துடிப்பவனே, தேவனை இனிய சிறந்த பக்தன். நான் இருக்கும் பக்திக்கு கனவிலும் கைமாறும் கருதாவர் சிறந்த கடவுள் பக்தன்.
அகிம்சை முதல் நிபந்தனை எல்லா காரியங்களும் நீதிபதியாக நடப்பது. நம்மை வெறுப்பவர்களுடன் அன்பு கொள்வது அகிம்சை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி. அடுத்ததாக மரம் பற்றிய விழிப்புணர்வுக்கான ஸ்லோகங்கள் சொல்ல வருகிறார் எம் பள்ளி மாணவர்கள், 2ஆம் வகுப்பு மாணவர்கள் கிஷாம் தோஷி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தீதி சங்கா. 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் பள்ளி பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சங்கங்கள் வாடகையில் கடலூர் மாவட்டம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜோசிப். நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் அப்பாவின் பெயர் கே கமலக்கண்ணன். என் அம்மாவின் பெயர் எஸ் சரஸ்வதி. என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சொக்கன்மலை வாடகையில் கடலூர் மாவட்டம். நாங்கள் இப்பொழுது மனதில் பற்றி ஸ்லோகன் சொல்ல போகிறேன். வெட்டாதே வெட்டாதே மரத்தை வெட்டாதே, வளர்ப்போம் வளர்ப்போம் மரம் வளர்ப்போம். மரத்தை வளர்ப்போம் மழையை பெறுவோம். மரத்தை வளர்ப்போம் மழையை பெறுவோம். மரத்தை வளர்ப்போம் நம்மை காப்போம். மரத்தை வளர்ப்போம் நம்மை காப்போம். மரத்தை வளர்ப்போம் நல்ல காற்றை பெறுவோம். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். மரத்தை வளர்ப்போம் காய்கறிகளை பேச்சை கூறி மரம் மரத்தை நடுவோம். நன்றி, வணக்கம். அடுத்ததாக ஆடுறது இது மட்டும் கிடையாது. எங்க பசங்க எல்லாம் மனப்பாடமா செய்வாங்க. எல்லா வெரைட்டிஸும் நாங்கள் வச்சிருக்கோம். ஏன்னா பாட்டு சொல்லி கொடுத்துட்டாங்க, எப்போ பாடு பாட்டு பாடுறாங்க அப்படி எல்லாம் கிடையாது. பேசுறது ஒரு கலை, அது எல்லாருக்கும் வராது. முதல்ல பேச தெரியணும், வார்த்தைகளை சொல்ல தெரியணும், அதை கோக்க தெரியணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும், அதுக்கடுத்து ஒன்றுன்னா சொல்ல தெரியும். இது வந்து ரொம்ப உயர்நிலை திங்கிங் தான் நம்ம மனப்பாடம் பண்ணி சொல்றோம். அது நம்ம சின்ன வயசுலேருந்தே வளர்க்கணும். அதுக்கு ஒரு சின்ன சாம்பிள். தமிழ் மாதங்கள் 60 இருக்குது. அந்த 60 இப்போ அழகா எங்க பள்ளி மாணவி சொல்ல வருகிறார். 3ஆம் வகுப்பு மாணவி பி சாதனம். ஆமாம், இதை நம்ம சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி வளர்க்குற ப்ராக்டிஸ் கொடுத்தாதான் ஒரு பெரிய கான்செப்ட் சொல்லும் போது தவறு இல்லாம, பயம் இல்லாம, தடை இல்லாம பேச முடியும். இதுக்கான வாய்ப்பெல்லாம் நம்ம நிறைய கொடுக்கணும். பசங்க நாங்கெல்லாம் கொஞ்சம் ஹையர் ஆனதான் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த 3ஆவது வயசு குழந்தை இல்லை, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கட்டும், அதுக்கு படிக்க தெரியும் அப்படின்றதுனால நாங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போர்ட் பண்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பி சாதனா. நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். என் அப்பாவின் பெயர் பால்ராஜ். என் அம்மாவின் பெயர் கீதா. என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சொக்கன்மலை குணகரிகள் கடலூர் மாவட்டம். நான் இப்பொழுது தமிழ்நாடுகள் 60 சொல்ல போகிறேன். பிரபவ விபவ சுக்கில பிரமோதுத பிரஜோத பக்தி ஆங்கிரச ஸ்ரீமுக யுவா பவ தாது ஈஸ்வர வெகுதானிய பிரமாதி விக்ரம விசு சித்ரபானு சுபானு தாரண பார்த்திப விய சர்வசிந்து சர்வதாதி விரோதி விக்ருதி கர நந்தன விஜய ஜய மன்மத துன்முகி ஹே விளம்பி விளம்பி விகாரி சாவரி பிளவ சுபையிலிருந்து சோபையிலிருந்து குரோதி விஸ்வாசி பராபவ விளவங்க கீழவ சௌமிய சாதாரண விரோதியிலிருந்து பிரதாபி பிரமாதிச ஆனந்த ராட்சுத நல பிங்கள காலையுண்டி விசிகாத்ரி ரௌத்ரி துன்மதி துந்துபி ருத்ரோகாரி ரௌத்ரி
உத்திரகாரி ரத்தாஷி குரோதன ஐயர் நன்றி வணக்கம்